வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய சூழ்நிலை எப்போ மாறும்? இன்னமும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வாழ்க்கையில் போராடிட்டு தான் இருக்கேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. நல்ல விதமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னுமே அதே தெருமுனையிலே அதே இடத்துல தான் இருக்கிறேன். இன்னும் நான் என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணக்கூட இல்லை. என்னோட வயசு ஏறிக்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தின் சூழ்நிலை மோசமாயிட்டே இருக்கு. எனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. அனைத்தும் ஜாமான மாதிரி இருக்கு. என் சூழ்நிலை அப்படியே தாறுமாறாக மோசமாயிட்டே இருக்கு. என்னை பார்க்குறவங்களாம் ஏளனமாக தான் பார்த்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுதே தெரியல. இது போல் நிறைய பேர் பேச நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். இதில் ஒரு பெரிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான சூழ்நிலை ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா, அந்த சூழ்நிலைக்கு, அதாவது இந்த மோசமான சூழ்நிலைக்கு அவனுடைய எதிர்காலம் நன்றாய் தெரிந்திருப்பதனால, எப்படியாக அந்த எதிர்காலத்தை மாற்றணுன்ற முயற்சி செஞ்சு தான் இந்த மோசமான சூழ்நிலையே உள்ளே வரும். இந்த மோசமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரதுக்காக நிறைய பேருக்கு கடவுள் ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்காரு. அந்த ஆயுதம் இதுவரைக்குமே 90% யாரும் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு பெரிய கடை, அந்த கடையில் பார்த்தீங்கன்னா, இந்த கல், மண், அப்புறமா இந்த செங்கல், இது போல் நிறைய விதமான கற்கள் விற்கக்கூடிய இடம் அது. அந்த கற்கள் விற்கக்கூடிய இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, சிலை வடிக்கக்கூடிய கற்களும் அங்கே இருக்கும், செங்கல்லும் அங்கே இருக்கும், நிறைய விதமான மண்ணும் அங்கே இருக்கும், நிறைய விதமான பொருட்களும் அங்கே வச்சுருப்பாங்க. அங்கே ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் ஆர்டர் வாங்கி அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும் பொழுது செங்கல் ஆர்டரில் எடுக்கிறாங்க. அந்த செங்கல் ஆர்டர் எடுத்துகிட்டு ஒருத்தர் அந்த செங்கலை வண்டியில் ஏற்றுறாரு. ஏற்றும் பொழுது ஒரு செங்கல் மட்டும் கீழே விழுந்து உடையுது. இது உடைந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது, நம்மளால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. ஆனால் நம்மளால் ஏற முடியலையே. வண்டியில் ஏறிட்டாங்க, அவங்க புறப்பட தயாராகிறாங்க, நம்மளால் ஏற முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது. இது அழுத பார்த்து மற்ற கல்லெல்லாம் சிரிக்குது. அவ்வளோதான்டா லைஃபு. வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் இது போல் தான் வாய்ப்புகள் கொடுக்கும். சம்டைம்ஸ் இது போல் தள்ளி விட்டு ஒன்று வேடிக்கையும் பார்க்கும். இது போல் தத்துவங்கள்லாம் சொல்லி அது ரொம்ப டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா செங்கல் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, நிறைய செங்கல் நண்பர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பிளான்லாம் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்காகவும் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அப்படியே இருப்போம், ஒரு செவருக்குள்ளேயே இருப்போம், ஒரு வீடாக நம்ம மாறிடுவோம், நமக்குள்ளேயே வாழ்க்கை இருக்கலான்ட்டு சந்தோஷமாக இருக்கலாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கருங்கற்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்து எல்லாம் விட்டு போயிட்டாங்கன்ட்டு எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. கருங்கல் கேலி பண்ணுறது, மற்ற ஆளுங்களும் கேலி பண்ணும்போது ரொம்ப சோர்ந்து போன இந்த செங்கல் கொஞ்ச நேரத்துலேயே அந்த உடஞ்சி போன கல் அங்கே இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்ட்டு அதை பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருக்கி குப்பையில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது குப்பையில் போன பிறகு அனைத்து விதமான கல்லும் இன்னும் மற்ற கற்கள்லாம் ஓங்கி நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. குப்பை தொட்டி எடுத்துன்னு போயிட்டு தெருவில் வச்சுட்டாங்க. தெருவில் இருக்கக்கூடிய பெரிய குப்பை தொட்டியில் அதை போட்டுட்டாங்க. போடும்போது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல் கூட அது சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசி வரைக்கும் அந்த கிண்டல் பண்ணதுக்கு எல்லாரும் வாய்ப்புகள் எங்கெங்க கிடைக்குன்னு எல்லாம் சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் அந்த செங்கலை வச்சு இந்த கோடு போட்டு விளையாடுவாங்க இல்லையா, அது போல் நொண்டி ஆட்டம் விளையாடுறதுக்காக அந்த செங்கலையும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த செங்கல் யோசிக்குது, நான் எங்கே இருக்க வேண்டிய ஆள், எப்படி ஆகிட்டேன், என் சூழ்நிலை இவ்வளோ மோசமாக ஆயிடுச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செங்கலை லாஸ்ட்டில் எங்கே போகுதுன்னா, ஒரு உடஞ்ச சேர் கீழே ஒருத்தர் அந்த செங்கல் மேலே கால் வச்சு ஊனி உட்காரத்துக்காக அது யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் அவருடைய சூழ்நிலை. மற்றவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. கருங்கல் சிலையாகுது, கோவிலுக்கு போக தயாராகுது, பெருமையாக நிற்குது. இது செங்கல் முன்னாடியே, அதாவது இந்த உடஞ்ச செங்கல் முன்னாடியே இதெல்லாம் நடக்கும்போது அதுக்கு வேதனையாக இருக்குது. இவங்களாம் நல்லா செட்டில் ஆகுறாங்களே, நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது, நம்மளை மட்டும் ஏன் கடவுள் இப்படி யோசிக்குது. ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு பூசாரி வராரு. பூசாரி வரும்போது அந்த கோவில் ஒரு முக்கியமான ஒரு சிலையை வெடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்துருந்தேன், எங்கே இருக்குன்னு கேட்கும்போது அதை போட்டு உட்காந்துட்டு இருந்தார். எழுந்து போய் அந்த சிலையை எடுக்க போயிட்டார். இது ஜஸ்ட்டு அந்த பேக்கில் மிஸ் ஆகி கீழே போடப்போ அந்த பேக்கில் இருக்கக்கூடிய பூஜை சாமான்லாம் கீழே விழுந்துருச்சு. இந்த பூஜாரி குழிந்து எடுக்கும்போது அவர் கண்ணாடியும் கீழே விழுந்துருவோம். அவர் கண்ணு தெரியல. கண்ணு தெரியாதுன்னா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அள்ளி போடும்போது செங்கலையும் எடுத்து அந்த பேக்குள்ளே போட்டுடுறாரு. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நேராக கோவிலுக்கு போகிறாரு. கோவிலுக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, அது ஒரு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு கோவில். உச்சியில் தான் அந்த கும்பாபிஷேகம் நடக்குது. உச்சி மேலே ஏறுறது ரொம்ப ஈஸி, இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸு மேலே ஏறிட்டால் எதுவுமே எடுத்துகிட்டு கீழே வர முடியாது, மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. ஒன் வே ரூட்டு போல் வேலை முடிச்சு தான் வரணும். ஏன்னா அவ்வளோ ஜனம் கீழே இருக்குது. 5 பேர் 4 பேர் தான் மேலே இருக்க முடியும். எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாமே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் அந்த கலசம் சாய ஆரம்பிச்சிச்சு. அந்த பூஜாரிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது கலசம் சாய ஆரம்பிச்சிச்சு, இது சின்னதாக ஒரு ஊன் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கட்டை தேவைப்படுதுன்னு தேடுறாங்க, கிடைக்கல. இவர் பேக்கில் அலசி பார்க்கும்போது அந்த செங்கல் இருக்குது. இந்த செங்கல் எப்படி இங்கே வந்துச்சுன்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு.
இவருக்கு என்னன்னா, இது கடவுள் கொடுத்ததா ஒரு நினைக்கிறாரு அந்த டைம்ல. ஆஹா! பாரேன் நம்ம ஆபத்துல தேடி இருக்கிற நேரத்துல கடவுள் இந்த செங்கல் மூலம் நமக்கு உதவி செய்றாருன்ட்டு அவர் நினைச்சுக்கிட்டாரு. அந்த செங்கல்ல அந்த கலசத்துக்கு உள்ளார முட்டு குடுத்து, அந்த கலசத்த அது மேல வச்சு, அது மேல பூவ போடுறாங்க. அந்த கலசத்தின் கீழ அந்த செங்கல் இருக்கு. இவர்கள் கூட வந்த பெரிய பெரிய கருங்கற்கள்லாம் சாமி சிலைகளாய் உள்ளே இருந்தாலும், அல்லது கோவில்களுடைய மண்டபத்தை கட்டக்கூடிய கற்களா இருந்தாலும், உயரத்தில் இருப்பது யாருன்னா, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, எல்லாராலும் அசிங்கப்படுத்தப்பட்ட, மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்ட அந்த செங்கல் தான் இன்று உச்சியிலே நிற்கிறது. நம்முடைய சூழ்நிலை கூட இது போல ஒரு சூழ்நிலை வரும். மோசமான ஒரு சூழ்நிலை நம்மளை தொடர்ந்து அடிக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மளை போராட சொல்லும். ஒவ்வொரு நாளும் தூங்க விடாமல் சொல்லும். அடி மேல அடி எங்கே பார்த்தாலும் விழுந்துட்டே இருக்கும். இதுக்கு பெரிய விதமான ஒரு ஆயுதம் நம்மகிட்ட இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? பொறுமை. இந்த பொறுமை அந்த செங்கலுக்கு இருந்தது. எந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் அதுக்குள்ளே அழுதாலும் தன்னுடைய பிரச்சனைகள் நமக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தது. இதோடைய 2வது ஆயுதம் ஒன்று இருக்குது. பைபிளில் சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கடவுளோட பேசக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் சொல்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு ஜெஸ்ஸி என்ற ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு போங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நான் ராஜாவை தேர்ந்தெடுத்துட்டேன் இஸ்ரேல் மக்களுக்கு, அதனால் அங்கே ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்துட்டு வான்னு சொல்கிறாரு. இந்த சாமுவேல்ன்ற யார் மேலே எண்ணெயை ஊற்றி அவங்களை ராஜான்னு சொல்லிட்டு வராரோ அவங்களுக்கு சீக்கிரமாக ராஜா ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர் இவர் அந்த இடத்துல. ரொம்ப ஆன்மீகவாதி அவர். அப்படி அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த ஜெஸ்ஸின்றவர் பெரியவர், அவருக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க. அவங்க பசங்களை எல்லாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க. அவங்க அப்பா என்ன நினச்சிட்டாரு, நம்ம பசங்க எல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் தான் கடவுள் தேர்ந்தெடுக்க போகிறார், எல்லாரும் வரிசையாக நிற்க வச்சிட்டாரு. இந்த சாமுவேலும் ஒருத்தர் பக்கத்தில் பார்க்குறாரு, கடவுள் இவருக்கு குணத்தில் யாரை ஆக்குதுன்னு தெரியல, கடவுளோட உத்தரவே கிடைக்கல, இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது வர சொல்லிட்டீங்க கடவுளே யாருன்னு தெரியலேன்ட்டு பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த மனுஷன்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு வேறு ஏதாவது பசங்க இருக்கிறாங்களா கேட்கும்போது, வேறு ஏதோ பசங்க இல்லைங்க, ஒரே ஒரு பையன் தாங்கிறான், அவனும் சின்ன பையங்க, இப்போ தாங்க ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லும்போது, அந்த பையனை கூட்டு வாங்கன்றாங்க. அந்த பையனை கூப்பிட்டு வராங்க. அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பெருசாக படிக்கக்கூடிய ஆள் கிடையாது, பெரிய விதமான கவர்மெண்ட் ஜாப்பும் கிடையாது, பெரிய விதமான அறிவோ பெரிய விதமான மக்களை மாக்கக்கூடிய உடல் தோற்றமோ எதுவுமே கிடையாது. வெறும் ஆடு மேய்ப்பார். அவர் பாட்டு பாடுவார். இதுதான் அவர் வாழ்க்கை. அவரோட வாழ்க்கையில் அவர் முக்கியமாக தெரிஞ்சுக்கொண்ட விஷயம், என்ன சூழ்நிலை வந்தாலும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு ஆள். சின்ன வயசில் இருக்கும்போது கூட ஆடுகள் மேய்ச்சிட்டு கூட கடவுளை பற்றி பாடுவார், தனக்குள்ளே பேசுவார். தனக்கு நண்பர்கள் யாருமே அவருக்கு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வரும்பொழுது இந்த சாமுவேல் பார்க்குறாரு, சின்ன பையனாக இருந்தாலும் கடவுள் உணர்த்துறாரு, உன்னை ராஜாவாக்க சொல்கிறாரு. அதே இடத்துல உன்னை ராஜாவாக ஆக்குறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இங்கே என்ன ஆயுதம் தேவைப்படுதுன்னா, நன்றி சொல்லுதல். நம்ம பொறுமையாக இருக்கணும், நன்றி சொல்லணும். இந்த 2 விஷயந்தான் நம்ம கண்ணீரையும் அவமானத்தையும் கடனையும் போக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். மோசமான சூழ்நிலைக்கு எவ்வளோ விதமான பவர் இருந்தாலும் இந்த பொறுமைக்கு முன்பாக அது நிற்கவே முடியாது. இந்த மோசமான சூழ்நிலை நம்மளை எவ்வளோ தான் தலைக்கீழாக புரட்ட தயாராக இருந்தாலும் இந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்பாக அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எல்லா விஷயத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மோசமான சூழ்நிலை வெக்கப்பட்டு வெளியே போயிடும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால்தான் இது நடக்கும். நமக்கு எல்லா சூழ்நிலையும் நடக்க முடியாது, போராட்டமாக தான் இருக்கும், புலம்பல் வரும். புலம்பலுக்கு பதிலாக நன்றிகள் செலுத்துங்க. அதே நேரத்தில் பொறுமையாக இருங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பொறுமை தான் உங்களுக்கு பெரிய ஆயுதம். நன்றி உணர்வு தான் உங்களுக்கு பெரிய ஆயுதம். கடவுளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம், ஆனாலும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு மோசமாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் பிரச்சனை தான் உங்களுக்கு கண்ணு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு எந்த பெரிய விஷயமா தெரியுது. உங்களுக்கு கடவுள் கொடுத்ததை கொஞ்சம் யோசித்து பார்த்து நன்றி சொல்லி பாருங்கள், இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அது மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனை உங்கள்கிட்ட ஓடியே போயிடும். அதனால் 2 ஆயுதங்களும் பயன்படுத்துங்கள். பொறுமை, நன்றி உணர்வோடு இருங்க. கடவுள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான அற்புதங்களை செய்ய காத்துட்ருக்கார். நம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.